ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்தை வாசிச்சு கொண்டே வருகிறோம். 11 அதிகாரம் நம்ம முடிச்சிருக்கோம். 12வது அதிகாரம் இது நம்ம எல்லாருக்குமே நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆவியானவரின் வரங்களை குறித்ததான ஒரு தேவ பகுதி. அப்போ அவர் இந்த இந்த 12th ஃபுல்லாகவே இந்த வரங்களை குறித்து அது மாதிரி ஊழியங்களை குறித்தும் பேசுகிறார். அப்போ அவர் பவுல் இதில் எல்லா வரங்களை குறித்தும் பேசுகிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி பவுலுக்கு இவ்வளவு தூரம் எல்லா வரங்களை குறித்து தெரியுது அப்படின்னா, பவுல் எல்லா வரங்களையும் உடையவராக காணப்பட்டார். அதனால தான் ஒவ்வொரு வரத்தை குறித்து அவரால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியுது, ஒவ்வொருத்தருக்கும் அறிவிக்கவும் முடியுது. இதில் 4வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்போ இதுலேருந்தே நமக்கு தெரியுது, இந்த வரங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவர் யாரு? ஆவியானவர் தான். அப்போ அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஒருவரால் இந்த வரங்களை உபயோகிக்க முடியும். அடுத்து கண்டினியூ பண்ணுறாரு, ஊழியங்கள்லேயும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஊழியனா 5 விதமான ஊழியம் இருக்குல்ல. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசி, அப்புறம் மெய்ப்பெண், சுவிசேஷகன், இப்படிலாம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, இதை தருகிறவர் கர்த்தர். நம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த ஊழியங்கள் எல்லாவற்றையுமே செய்தவர். 3வதாக சொல்கிறாரு, கிரியையிலையும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்போ இந்த வரங்கள் யாருக்கு எதற்காக தேவைன்னா, ஊழியம் செய்வதற்கு வரங்கள் தேவை. அப்போது இந்த ஊழியம் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் ஏதோ விதமான வரங்களை கர்த்தர் கொடுக்குறாரு. இந்த ஊழியம் அப்படிங்கிறது ஒரு கிரியை, விசுவாசத்தின் கிரியை. நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கோங்கிற கிரியையின் வெளிப்பாடு. இந்த கிரியைகளை நடப்பிக்கிறவர் யார் அப்படின்னா, தேவன் ஒருவர் அப்படின்ட்டு ஆவியானவருடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம். இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாங்க, ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய சூழ்நிலைக்கு யாராவது ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை பலப்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும்போது, அவங்க அந்த பிரச்சனையினால் கர்த்தர் ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்துருக்கிற, இல்லை நம்ம யாருங்கிறத மறந்து நம்ம உலக மனுஷங்களை போல பாரத்தை சுமந்து இருக்கிறவங்களுக்கு, நீ யாரு தெரியுமா, நீ கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ட்டு தேவ வார்த்தையின் மூலமாக அவங்களுக்கு அந்த உண்மையை சொல்லி அந்த பிரச்சனையை அவங்க மேற்கொள்ளுகிறதற்கான பலத்தை கொடுக்கறது பாருங்க. அதுதான் ஞானத்தை போதிக்கும் வசனம். இது நம்ம ஆலயத்தில் நம்ம ரெகுலராகவே ஒரு ப்ராப்ளம் நம்ம போயிருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நம்ம பலப்படுகிறோம் இல்லையா. இதுவே ஞானத்தை போதிக்கும் அந்த வரம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்தும்னா, நீ செய்கிறது தப்பு, இது தேவனுக்கு உகந்ததல்ல, இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது, சத்தியத்தின்படி இது தவறு அப்படின்னு உணர்த்தப்படுகிறோம் இல்லையா. இதுதான் அறிவை உணர்த்தும் வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். விசுவாசங்கிறது நம்மளுக்குள்ளே இருந்து எழும்புது, அது ஒன்று. இந்த விசுவாசம் அசாதாரணமான விசுவாசம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க, கண்ணு முன்னாடி அக்னி எரியுது, அவங்கள தூக்கிட்டு போய் போட போகிறாங்க, அவங்க பதட்டப்படாமல் இருக்கிறாங்க பாருங்க. எந்த ரொம்ப கடினமான சூழ்நிலையிலும் திடகாத்திரமாக இருக்கிறது, பலனோடு இருக்கிறது. இந்த விசுவாசத்தை கொடுக்கிறது தேவ ஆவியானவர். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள். நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக இருக்கும்போது நிறைய குணமாக்குனார், நிறைய பேரை. இந்த குணமாக்குதலின் வரங்கள் மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய பேர் தேவ சமூகத்தை அண்டைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இருதய மனநிலையையும் அதன் மூலமாக மற்றவர்களையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வருகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் கர்த்தர் அந்த வரங்களையும் கொடுக்கிறார். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, இதுவும் நம்ம இயேசு கிறிஸ்து பண்ணார். 5 அப்போ 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்து 12 கூடைகள் நிறைய எடுத்தார் இல்லையா. இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதுவரைக்கும் அவங்க கண்கள் கண்டிடாத, கண்ணு தெரியாமனு கண்ணு தெரியுது, கால் நடக்க முடியாதவனுக்கு எந்திக்க முடியுது. இந்த அற்புதங்களின் மூலமாக, அடையாளங்களின் மூலமாக தேவ சமூகத்துக்கு மக்களை இழுத்து கொண்டு வருகிறது.
2 விதம் இருக்குது பார்த்தீங்களா? குணமாக்கும் வரமும் அப்படித்தான், அற்புதங்கள் செய்யும் வரமும் அப்படித்தான். முந்தி அது தேவைப்பட்டது. இப்போ சுவிசேஷத்தின் மூலமாகவே ஜனங்கள் ஈர்க்கப்படுகிறதுனால இது ரொம்ப வெளிய பிரசங்கமா தெரிய மாட்டேங்குது. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல். இது சொல்லவே வேண்டாம். வார்த்தையில் நமக்கு தெரியுது. இனி நடக்க போகிற ஒரு காரியத்தை நமக்கு முன்கூட்டியே தேவன் நமக்கு உணர்த்துவது. இது ஒரு தீர்க்கதரிசி தான் சொல்லணும்ட்டு இல்லை. நம்மளுடைய தனி ஜெபத்தில் நம்மளுடைய தேவன் தனியாக பேசுவார். நம் பிள்ளைகளை குறித்து, நம் குடும்பத்தை குறித்து, நம்மளுடைய அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத குறித்து இது எல்லாமே தீர்க்க தரிசனம். வேறொருவருக்கு ஆவிகளை பகுத்தறிதல். இந்த ஆவிகளை பகுத்தறிதல் வரம் நிறைய ஜனங்களோட பழகிற ஒருத்தருக்கு கட்டாயம் தேவன் கொடுப்பார். இது பொதுவாக ஊழியர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய ஆவி எப்படிப்பட்டது, அவங்களுக்கு இணங்கலாமா, அவங்களுடைய இருதயத்திலேருந்து வருகிற வார்த்தை எப்படிப்பட்டது. நம்ம பரிசேயர் சதுசேயர் சில எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்டு மடக்கணும். இந்த இந்த ஸ்திரீ 7 பேரை திருமணம் முடிச்சா பரலோகத்தில் அவர் யாருக்கு மனைவியாக இருப்பா, இவர் எப்படியாவது குற்றம் பிடிக்கணும்னே அப்படி கேள்வி கேட்டாங்க இல்லையா? அப்படி நம்மளோட பழகிற பேசுகிறவர்களுடைய இருதயத்தை அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் ஆவியானவரின் பதில் உத்தரவு கொடுக்கறது. இது பொதுவாக ரெகுலர் லைஃப்பில் வாழ்கிற நமக்கும் கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் இது மேக்சிமம் ஊழியம் செய்கிற அநேக நபர்களோடு பழகிற இல்லை சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கர்த்தர் பிரயோஜனமாக கொடுக்கிற ஒரு வரமாக காணப்படுது. வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் பற்பல பாஷைகளை பேசுதல். பற்பல பாஷைகள் மித்த வரங்கள் ஒருத்தங்க கிட்ட இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் இந்த சகோதரி இந்த சகோதரன் அந்நிய பாஷையை பேசுகிறவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஆவியானவர் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்கங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அது. வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். இதுவும் நான் இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்ல. நீங்கள் உங்கள் ஆலயத்தில் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் வேண்டாம் சொல்லுங்கள். இந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா ஆவியோடையும் விண்ணப்பம் பண்ணணும், கருத்தோடையும் விண்ணப்பம் பண்ணணும். பின்னாடி பவுல் இதை குறித்து பேசுகிறாரு. நம்ம ஆவியினால் விண்ணப்பம் பண்ணுறதை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுவும் சேம பலியிடுறது, முக்காடு போடுறது, ஒவ்வொரு தடவையும் ஆலயத்துக்கு போகிறது, இதெல்லாம் எப்படி ஒரு கடமையாக நமக்கு சொல்லப்பட்டு அது ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோங்கிறத தாண்டி அதை நம்ம ரொட்டீனாக பழகுனது போல் அந்நிய பாஷையை பேசுகிறதும் ஒரு ரொட்டீனாக நம்ம வச்சுக்கிட்டோம். நான் பேசுகிறது என்ன பேசுகிறேன், இல்லை நான் என்ன விதமாக நான் மன்றாடுகிறேனா, இல்லை என்னுடைய தேவையை சொல்கிறேனா, இல்லை பிறருக்காக நான் கடவுளை புகழ்கிறேனா, இல்லை கடவுள் சமூகத்தில் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறேனா, நான் எந்த விதமான ஜெபத்தை பண்ணுறேன்னு நம்ம அந்நிய பாஷை பேசும்போது நமக்கு தெரியறதில்ல. ஆனால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வாஞ்சிக்கணும். நம்ம அந்நிய பாஷை பேசுறதோட நம்மளுடைய இருதயத்தை நான் நல்லா அந்நிய பாஷை பேசுகிறேங்கிறதோட முடிச்சுக்கிறோம். ஊழியர்களும் நீங்கள் அந்நிய பாஷையில் தொடர்ந்து 1 மணி நேரம் பேசுங்க, நிறைய வரங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு அந்நிய பாஷைகளை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த பாஷைகளின் மூலமாக கர்த்தர் நம்மளோட என்ன பேசுகிறார், நம்ம என்ன கர்த்தர்கிட்ட பேசுகிறோங்கிறதும் நமக்கு தெரியணும். அந்த வியாக்கியானம் பண்ணுதல் வரம் அதையும் ஆவியானவரே நமக்கு கொடுக்கிறார். இவை எல்லாம் அந்த ஒரே ஆவியார் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், யாருக்கு எது வேணும். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஆவியானவர் அந்நிய பாஷையை பேசுகிற வரத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஆலயத்துக்கு போனால் பேசுகிறோம். மித்த எந்த வரத்தையாவது நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்டிருக்கோமா? இல்லை ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரா? கொடுக்கலைன்னா ஏன் ஆவியானவர் நமக்கு கொடுக்கல? இல்லை இதை தாண்டின எந்த வரத்தை உடையவர்களாக நம்ம காணப்படுகிறோன்னு நம்ம கொஞ்சம் நம்மளை நிதானித்து அறியணும். ஏன்னா நம்ம அந்நிய பாஷையை பேசுறது ஆவியானவரை பெற்றதோன்னு ஒரு அடையாளம் தானே. அப்போ மித்த வரங்களின் மூலமாகத்தான் நம்ம ஜனங்களை சந்திக்க முடியும், ஜனங்கள்கிட்ட நெருங்குவதற்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மித்த வரங்கள். ஞானத்தை போதிக்கிறதா இருக்கட்டும், அறிவை உணர்த்துவது, அற்புதங்கள், அடையாளங்கள், அப்புறம் குணமாக்குதல், இது எல்லாமே மற்ற மனுஷங்களுக்கு உபயோகமான வரம்.
நமக்கு உபயோகமானது ஒன்றே ஒன்று இந்த அந்நிய பாஷை பேசுதல். அப்போ இதையும் நம்ம வேற எந்த வரத்தை பெற்றுக்கோங்கிறத பொறுத்து தான் நம்மளை எந்த விதமான ஊழிய பாதையில் கர்த்தர் நடத்துகிறார் அப்படிங்கிறதும் நம்ம வந்து படித்து கொள்ள முடியும். அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது இந்த வெவ்வேறான வரங்களை குறித்து பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து பவுல் இந்த காரியம் எதற்காக கொடுத்திருக்கிறார், நம்மலாம் எதற்காக இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பின்னாடி வந்து சொல்லுகிறார். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். காட் பிளஸ் யூ.